கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட 8th எபிசோட் தான். நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் எபிசோடில் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்கில் யாங்கன் மேக்கப்லாம் போட்டுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெடியாக இருக்கிறாரு. அப்போ அங்கே வர அசிஸ்டன்ட் பையன், உங்கள் சீனுக்கான செட் இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியும் ஷூட்டிங் ஆரம்பிக்க மதியானம் 2 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட யாங்கன் ரொம்பவே சலிப்பா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இப்போ 2 மணி வரைக்கும் நான் என்னடா பண்ணுறது, பேசாமல் தூங்கிட வேண்டியதுதான்னு சொல்லி தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே 2 மணிக்கு மேலே ஆச்சு. அந்த அசிஸ்டன்ட் பையனும் சீனை ரெடி பண்ணிட்டு யாங்கன்னை எழுப்பலாம்னு வர பார்த்தா அவரோட கழுத்துல ராட் குத்தி சீட்லேயே செத்து கிடக்கிறாரு. இதை பார்த்த அசிஸ்டன்ட் பையன் பயந்து போய் யாங்கன் யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இந்த நியூஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரிய வர எல்லாரும் ஒரே ஷாக். அடுத்த சீன்ல அந்த கொலை நடந்த இடத்துல போலீஸும் டிடெக்டிவும் வந்துடுறாங்க. அங்க இருந்த மக்களும் யாங்கன் இறந்துட்டாரான்னு பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தா யாங்கன் அவரோட கேரவன்ல இருந்து இறங்கி வராரு. யாங்கனை பாக்குற மக்கள் பயந்து போய் கத்த ஆரம்பிக்க இப்ப அங்க வர டிடெக்டிவ் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா, அங்க செத்து போனது யாங்கனுக்கு டூப் போட வந்தவன். அதே நேரம் அவன் அவரை மாதிரியே காஸ்டியூம் போட்டுட்டு அவரோட சீட்லயே உட்காந்துருந்தனால கொலைகாரன் யாங்கன்னு நினைச்சு கூட அந்த டூப்பை கொலை பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு டிடெக்டிவ் யாங்கன் கிட்ட சொல்கிறாரு. அப்படியே அவருக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேட்க யாங்கனும் அவர் யார்கிட்ட சண்டை போட்டாருன்னு யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரோட மேனேஜர், அவர் கூட நடிக்கிற ஆக்டர், அப்புறம் டைரக்டர், ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டர், கடைசியாக நம்ம லீ சூன், சோ சாங் மோனு ஒருத்தர் விடாமல் எல்லாரோடையும் சண்டை போட்டிருப்பாரு. இப்போ லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்னன்னா, அன்னைக்கு காலையில் அவர் வேலைக்கு கிளம்புறப்ப அவரோட கேரவனில் செத்து போன்னு எழுதியிருக்கும். பட் அவர் அதை பெருசாக எடுத்துக்காம வந்திருப்பாரு. இப்போ இதை டிடெக்டிவ் கிட்ட சொல்ல டிடெக்டிவும் யாங்கன்னு கவனமாக இருக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. யாங்கன்னும் பதட்டத்தோட அங்கிருந்து கிளம்பி வெளியில வர அவரோட சட்டையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. பார்த்தா அவர் ட்ரெஸ் அந்த டோர் ஹூக்கில் மாட்டியிருக்கு. இவரும் டென்ஷனாக வெளியில வர அங்கே கன்ஷாட் சத்தம் கேட்குது. இவரும் பயந்து போய் ஒரு கார் பின்னாடி ஒளிய பார்த்தா அது வெறும் பலூன் ஊதி உடஞ்ச சத்தம் தான். அப்படியே அவரோட ஃப்ளாட்டுக்கு வர தூரத்துல இருந்து ஒரு மாஸ்க் போட்டவன் இவரை நோட் பண்ற மாதிரி இருக்கு. இவரும் பயந்து போய் அங்கிருந்து வேகமா கிளம்ப பார்த்தா அவன் கண்ணாடி துடைக்கிற பையன். இப்படியே பயத்துல யாங்கனுக்கு யாரை பார்த்தாலும் அவரை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அடுத்த சீன்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க லீசூனுக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு. அதனால சாங் அவர் கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இப்ப அவரை பார்க்க சோவும் மோவும் வராங்க. இப்போ சோ அவரை பார்த்து, அப்படி இடுப்பு பிடிக்கிற அளவுக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்க அதுக்கு சாங், அதை அவர் புக் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சென்டென்ஸை ஹைலைட் பண்ண பெண்ணை எடுக்கலான்னு வர பெண் கீழே விழுந்துடுது. அதை குமிஞ்சு எடுக்கிறப்ப இடுப்பு பிடிச்சிக்குச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்குறமோ, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இந்த யாங்கன் வேற என்ன பண்றாருன்னு தெரியலன்னு சொல்லி அவர் நம்பருக்கு கால் பண்றான். பார்த்தா மொபைல் பக்கத்துல தான் எங்கேயோ ரிங் ஆகிற மாதிரி இருக்கு. உடனே மோ ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்க்க அங்க யாங்கன் இருக்க. இங்க என்ன பண்றேன்னு சோ கேட்க யாங்கன் ரொம்பவே சோகமா, என்னை யாரோ கொலை பண்ண நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, வீட்டுக்கு போக கூட, அதான் ஹாஸ்பிட்டல்லே ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இங்க போலீஸ் யாங்கன் கொலை சம்பந்தமா ஒரு டீமை ரெடி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்ப யாங்கனை பார்க்க அவரோட பொண்ணு ஜியாங் வரா. அப்படியே பக்கத்து பெட்ல இருக்கிற லீசூனையும் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப லீசூனை பார்க்க டாங் வரான். பட் ஜியாங் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுறான். இருந்தும் ஜியாங் அவனை பார்த்துட்டு பின்னாடியே அவனை தேடிட்டு வரா. அங்கிருந்து ஓடி வந்த டாங் அப்படியே வந்து படிக்கட்டுல உட்காந்து ஜியாங்க நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அங்க ஜியாங்கும் வந்துடுறா. ஏண்டா என்னைய தனியா விட்டுட்டு போனேன்னு சொல்லி ஜியாங் டாங்க அடிக்க ஆரம்பிக்க டாங் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஜியாங் டாங் கிட்ட இனிமே என்னைய தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு கேட்க டாங்கும் போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஜோடியா கையை கோத்துட்டு வந்து அவங்க அப்பாக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. யாங்கனுக்கும் சரி லீசூனுக்கும் சரி மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுல விருப்பமே இல்லை. பட் டாங், நான் இனி ஜியாங்க விட்டு போக மாட்டேன், அவளை நல்லா பார்த்துப்பேன், பட் அதுக்கு முன்னாடி சின்னதா எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா யுன்ஹாவை பார்க்க தான் வரான். அவகிட்ட இவன் கல்யாணத்துல இருந்து உண்மை தெரிஞ்சது ஓடி வந்த விஷயத்த சொல்ல இவனும் அதுக்கு, நீ என்ன லூஸா, நானும் என் பொண்ணும் மட்டும்தான் எங்களோட ஃபேமிலியில, அதுல நீ எப்பயுமே இல்லை, நீ போய் உன்னோட லைஃபை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. இவனும் மறுபடியும் ஜியாங்கோட வாழலாம்னு முடிவு பண்ணிடுறான். அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டல்ல இவங்க 2 பேரும் அவங்க அப்பாக்களோட பெட்டுக்கு நடுவுல இருக்கிற இடத்துல ஒன்னா படுத்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. இவங்க 2 பேரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அங்க யுன்ஹா லீசூனுக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப அப்படியே தூக்கத்துல டாங் கண்ணை முழிக்க யுன்ஹாவை பார்த்து பயந்து கத்திடுறான்.
அந்த சத்தத்துல ஜியாங்கும் எந்திரிச்சிட அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்க அங்கிருந்து கிளம்புற யுன்ஹா டாங்க வெளியில வர சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு போறா. உடனே டாங்கும் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வரதா சொல்லி வெளியில வர்றான். ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா யுன்ஹாக்கு அவரோட ரெஸ்டாரண்ட்டை கண்டினியூ பண்ண $100 தேவைப்படும். அதனால நம்ம டாங் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. டாங்கும் என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு சொல்ல அதுக்கு யுன்ஹா, அப்போ உங்க அப்பா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி வாங்கி கொடு, உனக்காக இல்லைனாலும் அவரோட பேத்திக்காக கொடுப்பாருன்னு சொல்றா. அடுத்த சீன்ல யாங்கனை தான் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல அவரோட ரூம்ல இருந்து வெளியில வர யாரோ அவரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவரும் பயந்து போய் அங்கிருந்து ஓட இப்போ ஒரு கை அவரோட ஷோல்டரை தொடுது. அது யாருன்னு பார்த்தா யாங்கனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க இப்போ அங்கே யுன்ஹா வரா. இப்போ அவங்க யுன்ஹாவை தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி யாங்கன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ சோவனும் அங்கே வர எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ டாங் யுன்ஹா கேட்ட பணத்துக்காக அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் மொபைல்ல இருந்து பணத்தை எடுக்கலாம்னு பார்க்க அதுக்குள்ள லீசுன் முழிச்சுக்கிறாரு. வேலை வழி தெரியாத டாங்கும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதை கேட்டு லீசுனும், என்னது சோவன் என்னோட பேத்தியானு ஷாக்காக இதெல்லாம் அங்க வர யாங்கன்னு கேட்டுறாரு. ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிற ஒருத்தனுக்கு என் பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லி டாங்கையும் லீசுனையும் திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மொத்தமாவே எல்லாமே சொதப்பிரிச்சேன்னு சொல்லி டாங்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அங்க யாங்கன்னும் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வர்றாங்க. இப்பதான் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாங்கன்ட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. என்னன்னா அவங்களோட பொண்ணு யுன்ஹா அவங்களுக்கும் யாங்கனுக்கும் பிறந்ததுன்னு. இதை கேட்குற யாங்கன் ஷாக் ஆகி, என்ன யுன்ஹா என்னோட பொண்ணான்னு கேட்க இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த டாங்குக்கும் அதே ஷாக் தான். அவன் அப்படியே அழுதுட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர யுன்ஹா தான் அக்கான்னு தெரியாத ஜியாங் டாங்க நினைச்சு ஃபீல் பண்ண யுன்ஹா ஆறுதல் சொல்றா. இதெல்லாம் பார்க்குற டாங் மறுபடியும் ஆள ஆரம்பிக்க இப்போ அங்கே வர லீசுன் யாங்கன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை டாங் கிட்ட காமிச்சு இதுதான் உங்க அம்மானு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதை கேட்குற டாங் மறுபடியும் கதறி ஆள ஆரம்பிக்க அங்கே யாங்கன் அவரோட 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வராரு. இப்போ அப்படியே 3 பேரும் கையை கோத்துட்டு யுன்ஹா நம்ம 3 பேரும் அண்ணன் தங்கச்சிங்கன்னு சொல்ல டாங்குக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவன் அங்கிருந்து கத்திட்டே போய் அந்த படிக்கட்டில் உக்காந்துக்கிறான். இப்போ அப்படியே அவனை திட்டிக்கிட்டே அவனோட கால் கிட்ட யாரோ மாப் போடுற மாதிரி இருக்கு. இவனும் கண்ணை முழிச்சு யாருன்னு பார்த்தா அங்க இவனோட அம்மா ஆயாம்மா மாதிரி மாப் போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கும் ஒண்ணு புரியாம குழப்பத்தோட பார்க்க இப்பதான் இவனுக்கு புரிய வருது. என்னன்னா இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஜியாங்க்கு பயந்து இந்த படியில வந்து உக்காந்துருப்பான்ல, அப்படியே தூங்கி இருப்பான். அதுக்கப்புறம் ஜியாங் இவனோட வந்து ஒன்று சேர்ந்தது, லீசுன்ட்ட யுன்ஹாவை பத்தி சொன்னது, இவங்க எல்லாம் அண்ணன் தங்கச்சி ஆனது, இது எல்லாமே கனவு தான். இப்பதான் இவனுக்கு போன உயிர் திரும்பி வருது. இவனும் அங்கிருந்து ஹாப்பியா வெளியில வர ஜியாங் கிட்ட மாட்டிக்கிறான். இப்ப கனவுல வந்த மாதிரி நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல கனவுல வந்த மாதிரி இவனும் கிஸ் பண்ணுவான்னு நினைச்சு பக்கத்துல வர பார்த்தா ஜியாங் அவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. இவனும் தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வந்து பீச் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அவனோட கர்ச்சீஃப் பறந்து போய் கடல்ல விழ இவனும் அதை எடுக்க பின்னாடியே போய் கடல்ல மாட்டிக்கிறான். இதெல்லாம் பார்க்குற சோவன் அவன் கடல்ல சூசைட் பண்ண போறான்னு நினைச்சு அவனை காப்பாத்துறா. அப்படியே அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப டாங் இப்ப ஹாப்பி ஆகிடுறான். அடுத்த சீன்ல டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. ஹையர் ஆஃபீஸர் அவர்கிட்ட யாங்கன் கேஸ்ல ஏதாச்சும் லீட் கிடைச்சிச்சான்னு கேட்க அதுக்கு டிடெக்டிவ் கொலகாரம் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி செஞ்சிருக்கான், ஒரு சிங்கிள் ட்ரேஸ் கூட விடல அப்படின்னு சொல்ல ஒரு கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாம காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சத்தம் போட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அடுத்த சீன்ல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் காட்டுறாங்க. அங்கேயும் போலீஸ் எனி டைம் காட் பண்ணிட்டு இருக்காங்க. சாங் எதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க சோகம் என்னன்னு கேட்க சாங் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அங்க யாங்கன் அமெரிக்கா போறதா சொல்லி கிளம்ப எதுக்கு நீ கிளம்புற, அதான் போலீஸ் இருக்காங்க, அப்புறம் கூடயே நாங்கெல்லாம் இருக்கோம், அப்புறம் என்னன்னு கேட்க எது நீங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா, ஒரு பெண்ணை குனிஞ்சு எடுத்ததுக்கே 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, நீங்கெல்லாம் கொலகாரம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க சோஃபி வெளியில குலைக்கிற சத்தம் கேக்குது. இப்ப அந்த கொலை நடந்த இடத்துல நின்றுட்டு சோஃபி லீசுன் கிட்ட ஒரு பூனையையும் நாயையும் காட்டி இவங்க தான் அந்த கொலைக்கு காரணம்னு சொல்ல லீசுனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவரு எப்படிடா ஒரு பூனையும் நாயும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்க முடியும்னு யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பன்னு வண்டி வருது. இப்ப லீசுன் சோவனுக்கு வீடியோ கால் கலெக்ட் பண்ணி அந்த பன்னு வண்டிக்காரனை விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது கரெக்டா கொலை நடந்த டைம்ல அந்த வண்டி அங்க இருந்திருக்கு. ஸோ அந்த வண்டியில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவை செக் பண்ணால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு அந்த வீடியோவை செக் பண்ணுறாங்க. பார்த்தா அன்னைக்கு அந்த டூப் போடுறவன் யாங்கன் சேரில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பூனையும் நாயும் ஒரு ரொட்டி துண்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ரொட்டி துண்டை எடுத்துட்டு அந்த பூனை ஓட ஆரம்பிக்க பின்னாடி அந்த நாயும் துரத்த ஆரம்பிக்குது.
அப்போ தெரியாம அந்த பூனையோட கால் பட்டு அங்கிருந்த பெரிய ஃபேன் ஆன் ஆக இப்போ ஒரு ராடை பூனை தட்டி விட்டுருது. அந்த ராட் அப்படியே ஃபேன் பக்கமா போக ஃபேன் காத்துப்பட்டு அதே ஃபோர்ஸோட அங்கிருந்த டூப்போட கழுத்துல குத்திடுது. ஆக்சுவலாக இதுதான் அன்னைக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோவை இப்போ டிடெக்டிவும் சோவனும் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் சாங் கோயிலுக்கு வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க இப்போதான் சாங் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்னன்னா லீசுன் பெண் எடுக்கிறப்ப இடுப்பு பிடிச்சதா சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே போய். நிஜத்துலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா லீசுன் ரூம்ல இருந்து ஐயோ அம்மான்னு சத்தம் வந்திருக்கும். அதை கேட்ட சாங் என்னாச்சுன்னு கேட்க லீசுன் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இடுப்பு பிடிச்சிருக்கு, நகர முடியலன்னு சொல்ல சாங்கும் ஹெல்ப் பண்ணலான்னு உள்ள போயிருப்பாங்க. பார்த்தா லீசுன் பாத்ரூம்குள்ள இங்கிட்ட அங்கிட்டு நகர முடியாம நின்றுட்டு இருக்க சாங் அவரை பேண்ட் இல்லாம பார்த்துடுறாங்க. அந்த ஷாக்ல இருந்துதான் இன்னும் இவங்க வெளியில வரல. இங்க யாங்கன் அந்த டூப்புக்கு இறுதி அஞ்சலி பண்ணிட்டு அப்போ நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேனா, அப்போ என்னோட கார்ல செத்து போன்னு யார் எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க பார்த்தா அதை ஒரு சின்ன பையன் வெள்ளாட்டா எழுதி வச்சிருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.